மனைவி வசியம், தொழில் வசியம், தகாத உறவை பிரித்தல், தனவசிய குடுவைமை மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும். தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும். வணக்கம் அன்பான மிதுன ராசி நேயர்களே, இந்த கார்த்திகை மாதம், மார்கழி மாதம், இந்த இரண்டுக்கு சம்பந்தப்பட்டது ஆங்கில தேதி ஆகையினால் நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள். இன்று கார்த்திகை 1 என்றால் உங்களுடைய நவம்பர் மாதம் 15 தேதி கடந்து 16வது தேதியிலேருந்து ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மாதம் முடியும் போது டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வரையும் சென்று கொண்டிருக்கும். இந்த இரு மாத பலன்களும் ஆங்கிலத்தின் முறையில் பார்த்தாலும் சரி, தமிழில் பார்த்தாலும் சரி, கார்த்திகை மாதத்தின் பலனை நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்பொழுது இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு மிகவும் சிறப்பான அம்சம் தரும். ஏன் மிகவும் சிறப்பான அம்சம் தரும் என்றால், அந்த மிதுன ராசிக்கு உடைய புதன் பகவானை இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால், உங்களுடைய 6ஆம் இடத்தில் இருப்பார். திடீர்னு 7ஆம் இடத்துக்கு போயிடுவார். இந்த 7ஆம் இடத்திற்குரிய வேலையை 6ஆம் இடத்திலிருந்து செஞ்சுக்கிட்டு அந்த செஞ்ச வேலையை 7ஆம் இடத்துல போய் முடிப்பார். ஏன்னு கேட்டால் இது மிக வேகமாக செல்லக்கூடிய பயணத்தை எடுக்கக்கூடியது தான் இந்த புத பகவான், காற்று பகவான். இந்த எண்ணத்தில் இருக்கிறது, ரொம்ப நாள் நீண்ட நாள் ஆசைகள் இருந்ததெல்லாம் இப்போ போட்டு கடகடன்னு செய்கிற வேண்டிய சூழ்நிலை வரும். பறந்துகிட்டு இருக்கும் வீடு மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும். வீடை விட்டு வேறு ரொம்ப காலம் ஒரு இடத்துல இருந்தால் கூட அந்த வீடை மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் இப்பொழுது உங்களுக்கு தோணும். ஆகையினால் ஒரு பொருளாதாரம் கொடுக்கல் வாங்கல், அவர்களுக்கு கொடுக்காத இருந்தவங்க கொடுப்பாங்களான்ற கேள்வி, இந்த கேள்விக்கெல்லாம் விடை கிடைக்கிற மாதம்தான் இந்த மாதம். ஏனென்றால் இந்த சூரியன் எப்பொழுதும் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்கிற மாதிரி உங்களுடைய 3 கூடைய சூரியன் உங்களுடைய 6ஆம் இடத்தில் இருக்கா. 3, 6, 10, 11 வரும்பொழுது பெரும்பாலும் பெரிய சாதனையெல்லாம் செய்யக்கூடிய நிலை இருக்கிறது. என்றுமே மிதுன ராசி நேயர்கள் படிப்பு, அறிவு, இதை சார்ந்த விஷயங்களும், சிந்தனையின் நல்ல அற்புதமான சொற்பொழிவுகளும், நோக்கங்களும், எண்ணங்களும், கணக்குகளும், வளர்ச்சிகளும் கொண்ட இந்த மிதுன ராசி நேயர்கள் மிகவும் அன்பாகவும் பாசமாகவும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பேசக்கூடிய தன்மை வாய்ந்தவர்களும் இருப்பதனால் இவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதம் தான் சொல்லணும். ஏன்னு கேட்டால் சிறு சிறு பிரச்சனைகளை கூட எடுத்துகிட்டு போனால் கூட அதில் உள்ளே புகுந்து வெளியில் வர்றதுக்கு சரியான காலம் இது. 4ஆம் இடத்தில் இருக்க அந்த கேது என்ன செய்யணும், வீட்டு சம்பந்தமான பிரச்சனை, வீட்டு சம்பந்தமான மனநிலை, ஏதாவது இடம் மாற்றலாமா, என்னுடைய ஏதேனும் மாற்றத்திற்கு ஒரு தேவையை நீங்கள் உங்கள் மனசில் இப்போ வச்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாற்றம் நடக்குமா என்றால் கண்டிப்பாக நடக்கும். அது உங்கள் ஜாதகத்தை பொறுத்து தான் இந்த தேதியில், இந்த மாதத்தில், இது நேரத்துக்குள்ளே உங்களுக்கு நடக்கும்னு சொல்லலாம். இந்த பொது பலனை பொறுத்தவரையும் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். அதே நேரத்தில் 10ஆம் இடத்துல இருக்கிற அந்த ராகு பகவானுக்கு திரிகோணத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால துணிச்சலாகவும் தைரியமாகவும் அழகாக உங்கள் சாரத்திலே புந்து நீங்கள் போகிறதுனால உங்களுடைய ஜாதகத்தில் அதே மாதிரி சாராதிபதிகளை கொண்டு அவர்கள் சொல்லுகின்ற செயலுக்கு ஏற்ப நீங்கள் செயல்பட்டுருவீங்க. இன்றைக்கி மிதுனராசி நேயர்களுக்கு தேவையில்லாத கெட்ட நேரம் என்று ஒரு சாரம் சொன்னாலும் கூட அந்த சாரத்தில் நின்று செயல்படும்போது ஒரு கெட்டதை செஞ்சு ஒரு நல்லதை செஞ்சுருவீங்க. அதனால் அதில் அது அடிபட்டு போயிடும். கணக்கு வழக்குகளில் வருகின்ற சில சிறு வேறுபாடுகள், சிறு சிறு பிரச்சனைகள், அவைகளெல்லாம் நீங்கள் எளிமையாக தீர்த்துருவீங்க. அதனால் கவலைப்பட வேண்டாம். 7ஆம் இடத்தில் இருக்கிற கேதுவோட சாரமும் 4இல் இருக்கின்ற அந்த கேதுவும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான தெய்வீக ஆற்றலை உங்களுக்குள்ளே கொண்டு வரும். அந்த தெய்வீக ஆற்றலை நீங்கள் உணர்ந்து விட்டால் உங்களைப் போல அற்புதமானவர்கள் யாரும் கிடையாது. காரணம், உங்களுடைய வீடு வாசல், உங்களுடைய சொத்துக்கள், இல்லை உங்கள் மூதாதையர்கள் சொத்துக்கள், இது மாதிரி பிரச்சனைகள் இப்பொழுது உங்களோடு சேர்ந்தாலும் கூட அதிலிருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, எப்படி தான் செய்யணும், இப்படி தான் செய்யணும்னு நீங்கள் சொல்கிறத விட பெரியவங்களை சொல்ல வச்சு நீங்கள் வேடிக்கை பார்ப்பீங்க. ஏன் வேடிக்கை பார்ப்பீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே சொல்லி நிறைய மாட்டிருக்கீங்களே, அதனால் நீங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத. சரி, உங்கள் விருப்பம் எதுவோ அது போல் செய்யுங்க, அது மாதிரி செய்யலாம், சரி நான் ஒத்துக்கிறேன், எனக்கு என்ன இதில் ஒன்றுங்க இது கிடையாது, இப்படி தயந்து நீங்கள் போயிடுவீங்க. அவங்க யார் தவறான எண்ணத்தில் உங்கள்கிட்ட அணுகுனாலும் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, எதுவும் புரிஞ்சிக்க முடியாது. அது இழுத்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கும், ஒரு முடிவுக்கு வராது. நீங்கள் எப்படியோ ஒரு விதத்தில் முடிவு வந்தால் போதுன்ற எண்ணத்தில் நீங்கள்
கவனிச்சுக்கிட்டே இருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் கவனத்தின்படி மிகவும் சிறப்பாக, மிகவும் அற்புதமாக உங்களுடைய நுட்பமான அறிவை கொண்டு நீங்கள் செயல்படுவீர்கள் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். வணக்கம். வாழ்க. ராசிக்கு 3வது வீடு மிதுன ராசி. அறிவையும் அழகையும் அன்பையும் பண்பையும் படிப்பையும் பணிவையும் துணிவையும் உள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ராசி மிதுன ராசி. நிறைய இந்த மிதுன ராசியிலிருந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஐபிஎஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு, லா படித்து ஒரு அட்வொகேட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு, கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உடைய இந்த மிதுன ராசிக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு வக்ர பெயர்ச்சியில் வக்ர கெதியில் இப்போ இருக்காரு. படிக்கிற பிள்ளைங்க படிப்பீங்க. வேலை வாய்ப்பில் உயர் பதவி வேணும், இல்லை வேலை வாய்ப்பை இழந்திருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வேணும் கேட்கறது எல்லாமே உங்கள் ராசிக்கு நிறையவே இருக்குது. கலைத்துறையிலையும் பிரகாசிக்க போகிறீங்க. அரசு சம்பந்தப்பட்ட வேலையோ அதிகார தோரணையான ஒரு வேலையிலையோ உயர்மட்ட, அதாவது அடுத்த ஒரு ஸ்டெப்பு, ஒரு ஸ்டாரு, ஒரு ப்ரமோஷன்ஸ் வரக்கூடிய தருணமும் மிதுன ராசிக்கு தான் நிறையா இருக்கு. உங்கள் ராசிக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு. நீங்கள் திருப்பதி போகலாம். சென்னையில் இருக்க வேண்டிய வெங்கட் நாராயணர் இருக்க வேண்டிய திருப்பதி ஏழுமலையான பார்க்கலாம். இப்படி முறையாக தெய்வத்தையும் தாம் முன்னோரையும் நினச்சி பொறுமையாக அகமகிழ்ந்து வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறந்து விளங்கக்கூடிய நேரம் உண்டு. படிக்கிற குழந்தைங்களுக்கு தான் என் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸு. படிப்புக்கு உண்டான திறமை, நீ என்னவா ஆகணுமோ என்ன படிக்கணுமோ அந்த படிப்பில் வெற்றி காணக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மிதுன ராசிக்கு 100க்கு 100 உண்டு. உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு. சொல்லப்போனால் 2025 ஸ்டாரு நட்சத்திரம் பிரகாசமான ஒரு ராசி அப்படின்னு கேட்டால் குரு பகவான் உங்கள் ராசியில் தான் வர்றாரு. அப்போ குரு பகவான் ராசி எப்போ வருவாருன்னு ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் குருவுடைய பெயர்ச்சி உங்களுக்கு அடுத்த வருஷம் இந்த ஒரு மாதம் முன்னோரை நினச்சி, தாம் மூத்தோரை நினச்சி, தன்னுடைய குலதெய்வத்தோடைய முறையான அனுகிரகங்களும் உபதேவைகளுடைய அனுகிரகங்களையும் வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா 2025 நீங்கள் தான் ஸ்டார். அப்படி ஒரு தருணம் வரக்கூடிய நேரமும் மிதுன ராசிக்காரங்களுக்கு நிறையவே உண்டு. நல்லா படிங்க, தாய் தகப்பன் பேச்சை கேளுங்க. இப்படி தாய் தகப்பன் பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்களுடைய அனுகிரகத்தோடு வாழ்ந்து வந்தீங்கன்னா நீங்கள் தான் ஏன் நல்லா இருப்பீங்க. குறையில்லாமல் இருக்கணும், நிறைவான அமைப்பு இருக்கணும், தான் செய்கிற தொழிலில் லாபங்கள் நிறையா கிடச்சி குடும்பத்தை கட்டுக்கோப்பாக கொண்டு வரணும், பேராசைகள் படாமல் ஆசையோடு வாழ்ந்துக்கிட்டு வரணும், அகமகிழ்ந்து வாழணும். தன்னுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரியான செலவுகளை செஞ்சு வந்தீங்கன்னா அடுத்த வரக்கூடிய 2025 நீங்கள் பீட் பண்ணுவீங்க. தேவையில்லாத வீணான செலவுகளில் போய் நீங்கள் மாட்டிக்காதீங்க. நல்லா படிங்க, தான் சொத்த தெளிவான அமைப்புகளில் இருந்தீங்கன்னா 2024 டிசம்பர் மாதம் இத்தனை வருஷம் நீங்கள் கஷ்டம்தான் பட்டிருப்பீங்க. கஷ்டப்பட்டதுக்கு உண்டான பலன் இந்த மாதத்திலேயே கண்டக்கூடிய ஒரு நேரமும் இருக்குது. ஜனவரி மாதத்துக்கு மேலே 100க்கு 100 நல்லா வரக்கூடிய ஜாதகம் உங்கள் ஜாதகம்தான். பல சொத்து பத்து பிரச்சனைகள்லாம் வரும், பல அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி பிரச்சனைகள் வரும், அக்கம் பக்கம் வீட்டோட பிரச்சனை எதுக்கும் தலையிடாதீங்க. படிங்க, படிப்புக்குண்டான வேலை உங்களுக்கு உண்டு. சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ ஆர்என்டி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்லாம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்திலும் மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்களுக்கு ஏத்தமாறு இந்த பிறவியில் நம்ம எப்படி இன்பம் துன்பம் அனுபவிக்கிறோம், அதுக்கு ஜாதகம் எப்படி நமக்கு துணை புரிகிறது, நமக்கு நடக்கக்கூடிய தசாபுக்திகளிலும் கோச்சார அடிப்படையில் நடக்கக்கூடிய சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு பயிற்சி, மற்ற மாத கிரகத்தின் பயிற்சி மூலமாக நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்கள், வாழ்க்கையோட டைரக்ஷன் எப்படி மாறுது அப்படிங்கிறது துல்லியமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எந்த விதத்திலும் பரிகாரங்கள் மூட நம்பிக்கையில போகாமல் சயின்டிபிக் முறையில பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிசம்பர் 2024 மிதுன ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக, ஆண்டின் கடைசி இறுதியான
இறுதியாக வரக்கூடிய டிசம்பர் மாதம் 31 நாட்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு 2024 டிசம்பர் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு எந்த ஒரு பயிற்சியும் பெற போறதில்லை. குரு வந்து நீடித்து 12ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற அயன சயன விரய ஸ்தானமாகிய 12ஆம் இடத்திலே இருக்கிறார். நிறைய குடுக்கல் வாங்கல் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் நிறைய பிசினஸ்மேனுக்கு வந்துட்டு இருக்கு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் நல்லாவே டேர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க. வெளிநாடு சம்பந்தப்பட்டவங்களுக்கு, வெளிநாடு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய ஃபோக்கஸும் பிராப்தங்களும் ஆக்டிவிட்டியும் நடக்கக்கூடிய விஷயமாக இந்த குரு 12ஆம் இடத்துல மிதுன ராசிக்காரருக்கு கொடுக்குறாருங்கிறதா உண்மை. நிறைய பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா சுப விரயங்கள் கொடுக்குறாரு. ஒரு இடத்த கொடுத்து இன்னொரு இடத்த வாங்குறது, இடத்த கொடுத்து வீடு வாங்குறது, இது மாதிரி சில கேஷ் ஃப்ளோ, இன்ஃப்ளோ அண்ட் அவுட் ஃப்ளோ கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு நீடித்து டிசம்பர் மாதமும் இருக்கிறாருங்கிறது இங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வரக்கூடிய சனி 9ஆம் இடத்திலேயே நீடித்து இருக்கிறார். கும்பத்துல எந்தவித மாற்றம் இல்லை. அஷ்டம சனியிலிருந்து நீங்க மிதுன ராசிக்காரங்க 2023 இருந்து படிப்படியா முன்னேறி வருகிறீர்கள். இன்னுமே வருவீர்கள் தான் உண்மை. அதுல எந்தவித மாற்றமும் இல்லாமல் சனி 9ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். ராகு 10ஆம் இடத்துல இருந்து தொழில் முயற்சி, வேலை முயற்சி, உத்வேக முயற்சி எல்லாம் கொடுத்துட்டு நல்லாவே வந்து சோசியல் மீடியா அது மாதிரி விஷயத்துல வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கக்கூடிய விஷயத்துமா இருக்கு. கலைத்துறையில இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு வியாபாரம் தொழில் இருக்கிறதுனாலும் சரி, ஒரு யுக்தியை யூஸ் பண்ணி புதுசா ஏதோ ஒன்று பண்ணணுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு மிதுன ராசிக்காரங்க நீடித்து கொடுக்கிறது 10ஆம் வீட்டுல இன்னுமே தொடர்தான் போகிறது. கேது 4ஆம் இடத்துல இருந்து இடம் சார்ந்த விஷயங்கள், வீடு, வண்டி, வாகனத்துல புதுப்பிக்கிறது, விற்கிறது, பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குறது, இடத்த கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்குறது, வீடை புதுப்பிக்கிறது, அது மாதிரி 4ஆம் வீட்டு வேலையும் அதிகமா செய்யக்கூடிய அமைப்பு இந்த கேது 4ஆம் இடத்துல கொடுக்கிறார். குருவின் பார்வையும் பெறுகிறார். ஸோ இதுதான் ஒரு அமைப்பு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஆண்டு கிரகத்தில் எந்த விதம் பயிற்சி இல்லாமல் மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற புதன், அதாவது ராசி அதிபதியாகிய புதனே 6ஆம் இடத்துல குருவின் பார்வை பெறுவது சிறப்பு. மாதம் முழுவதுமே புதன் வந்து விருச்சிகத்திலிருந்து குருவின் பார்வை பெறுகிறார். 6ஆம் இடத்துல இருக்கிறார். கொஞ்சம் அதர் பீப்புள்ஸ் மணி, ஸ்டாக் மார்க்கெட், இன்ஹெரிட்டன்ஸ், கடன் வாங்கி ஒரு இன்வெஸ்ட் பண்றது, அது மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து நல்ல ஒரு விஷயங்கள் கொடுக்குது. நல்ல மூளை வேலை செய்யும். ஸ்மார்ட்டா யோசிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சில விஷயங்கள் வந்து அதிசயமா புரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு, ஞானம் பெறக்கூடிய அமைப்பு, எப்படி ஒரு விஷயத்தை சாதிக்கணுங்கிற விஷயம் புரியக்கூடிய அமைப்பு, எல்லாமே இந்த குருவின் பார்வை உங்க ராசி அதிபதிக்கு வைக்கிறனால புதனே பாத்தீங்கன்னா ஒரு புத்தி கூர்மையான ஒரு கிரகம், புத்தி கூர்மையை கொடுக்கக்கூடிய கிரகம். அந்த புத்தி கூர்மையை கொடுக்கக்கூடிய புதன் ராசி அதிபதியாக இருந்து 6ஆம் இடத்துல இருந்து குருவின் பார்வை பெறுவது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டெசிஷன்னாலேயோ, ஒரு நல்ல ஒரு திங்கிங்னால, ஒரு கிரியேட்டிவா யோசிச்சு சில விஷயங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்கு. சுக்கிரன் பாத்தீங்கன்னா டிசம்பர் 3ஆம் தேதியிலிருந்து 7ஆம் இடத்துக்கு மாறுறார். டிசம்பர் 29ஆம் தேதி 8ஆம் இடத்துக்கு மாறுறார். இந்த 26 நாள் சுக்கிரனும் பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருந்து ராசியவே பாக்குறது அருமையான விஷயம். வீட்டுல அனுகூலங்கள் அதிகமாகும், கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒண்ணுமே ஒரு அந்யோன்யங்கள் அதிகமாகும் கணவன் மனைவி இடையே. அதே சமயத்துல பங்குதாரர்கள், நண்பர்கள், அது மாதிரி விஷயத்துல எல்லாமே ஒரு சேர்ந்து இருக்கிறது, ஒரு பார்ட்டி போறது, ஒரு நியூ இயர் செலிப்ரேட் பண்றது, கிறிஸ்துமஸ், அது மாதிரி விஷயத்தை நிறைய கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பது பாத்தீங்கன்னா ஒரு இன்பமயமான ஒரு விஷயமும், சுக்கிரன் ராஜயோக அதிபதியாகவும் இருப்பதனால் நிறைய பழைய ஃப்ரெண்ட்ஸோட கனெக்ட் ஆகுறது, அல்லது நம்மளுடைய பழைய எதிர்பாலினத்தினரை வந்து முதல் சந்திச்சோம், இப்ப நம்ம பழக முடியலைங்கிறவங்க ரீகனெக்ட் ஆகுறது, அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுக்கக்கூடியது அந்த 7ஆம் இடத்து சுக்கிரன் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதே சமயத்துல சூரியனும் பாத்தீங்கன்னா 16ஆம் தேதி டிசம்பர் வந்து 7ஆம் இடத்துக்கு மாறுறது நல்ல விஷயம். 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு வர்றது இன்னுமே வந்து கொஞ்சம் வெளிவட்டாரத்துல இன்னும் அதிகமா நீங்க வந்து பழகக்கூடிய அமைப்பு, அரசு விஷயத்துல கொஞ்சம் வரக்கூடிய அமைப்பு, பங்குதாரர்கள், நண்பர்கள், குடும்பத்துல சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ அதே சமயத்துல இப்ப பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து 2ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார் நீச்சமா. ஸோ அது வந்து சம்டைம்ஸ் கொஞ்சம் வாக்குவாதத்தை கொடுக்கறது, நம்ம தெரியாம ஒரு வார்த்தையை விட்டுறது, அது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அது ஒண்ணுதான் குறையா இருக்கு. எப்படின்னா பணம் வந்து திடீர்னு தனஸ்தானத்திலேயே 6ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது திடீர்னு பணம் கொஞ்சம் விரயம் ஆயிருது, எதிர்பார்க்காத செலவுகள். ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடிங் பண்றவங்க எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்.
நீங்க நினைக்கிறது வந்து ஆப்போசிட்டா போகக்கூடிய அமைப்பு இருக்கும். ஸ்பெகுலேஷன் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற நட்சத்திரபாவ அதிபதி நீச்சமா போய் 2ஆம் இடங்கிற தனஸ்தானத்தில் இருக்கும் பொழுது பெரிய முயற்சிகளோ பெரிய கேம்பிளிங்கோ நம்ம ஒரு ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒன்று இன்வெஸ்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரிலாம் போகக்கூடாது. செவ்வாய் நீங்கிறப்பதான் நீங்க அதுக்கு போகணும். அதாவது சிம்மத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுதுதான் நீங்க அப்படி அத்தகைய ஒரு அமைப்புகள் போகணும். ஸோ என்னதான் பார்க்கும் பொழுது ராசி அதிபதி குருவின் பார்வையிலிருந்து கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி சில டிரான்சாக்ஷன், பயணங்கள், புதிய யுக்திகள் அதெல்லாமே செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கு. மாணவர்கள் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு, அவங்க இதுவரைக்கும் ஒரு படிச்சிருக்கக்கூடிய அமைப்பு வந்து இன்னுமே கொஞ்சம் மெமரி பவர், கான்சென்ட்ரேஷன், ஃபோக்கஸ், கான்ஃபிடென்ஸ் எல்லாமே பெறக்கூடிய அமைப்பு வந்து டிசம்பர் மாதம் 2024 மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி குருவின் பார்வையில் இருக்கிறது நல்ல விஷயம். 6ஆம் வீடா இருந்தாலும் டெஃபினெட்லி நாட் இஷ்யூங்க. கொஞ்சம் கிளாரிட்டியோட சில விஷயங்கள் செயல்படக்கூடிய அமைப்புகள் எல்லாமே வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. மாதம் முழுவதுமே அப்படிதான் இருக்கிறார். அதே சமயத்துல டிசம்பர் 29க்கு மேல கடைசி 3 நாட்கள் மிதுனத்துல, அதாவது மிதுனத்துக்கு 8ஆம் இடம் போகக்கூடிய சுக்கிரனும் தவறு இல்லை, நட்பு வீட்டுக்கு தான் போறார். மறைமுக இன்கத்தை கொடுக்கக்கூடியது. அதை தொடர்ந்து ஜனவரி மாதம் கொடுக்கக்கூடிய விஷயத்துக்கு தேவையான எல்லா யுக்திகளும் முயற்சிகளும் செய்யக்கூடிய ஒரு மாதமாக டிசம்பர் மாதம் 2024 மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆண்டு கிரகம் இருக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு, மாத கிரகத்தின் பயிற்சியும் கொஞ்சம் நல்லா இருக்கு, ராசி அதிபதி நல்லா இருக்கு. அப்படிங்கிறப்ப நீங்க ஜெயிச்சு நல்ல யுக்திகளை யோசிச்சு செயல்திறனோட நீங்க செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி மாசத்துல இருந்து அதுக்கு வேணுங்கிற ரிசல்ட் கண்டிப்பாக வரக்கூடிய அமைப்பு இருக்கு. அதுக்கு வேணுங்கிற ஒரு ஆரம்பட்ட நடவடிக்கையாக டிசம்பர் மாதம் நீங்க வந்து அமைச்சுக்கலாங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். இது பொதுவான பலன்களை தவிர இதுல உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல வரக்கூடிய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர்ல வைத்து எந்த தசாபுக்திகள் போயிட்டு இருக்கு, அந்த தசநாதன் புக்திநாதன் இப்போ கோச்சாரத்துல எப்படி இருக்கிறாங்கிற பலனோட மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் துல்லியமான பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.